ஓகே பிளேயர். ஸோ இன்றைக்கு வீடியோ நம்ம என்ன விளாடுறோம்னு பார்த்தீங்கன்னா ரைனோ சிமுலேட்டர் தான். ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கேமை நான் வந்து போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கு நான் நினச்சி பார்த்ததை விட நிறைய வியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த கேமை விளாட்லாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன முயற்சியில் வந்திருக்கேன். ஓகே, இந்த வீடியோ ஒன்றும் பெருசாக வியூஸ் எல்லாம் அதாவது நிறைய நேரம் அந்த வீடியோ இருக்க போகிறது கிடையாது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 minutes அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு 3 சேலஞ்சை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஹண்ட் மூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மூஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த டைரெக்ஷனில் ஒரு மூஸ் இருக்கிறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுங்கெல்லாம் சும்மா வேட்டுங்க, இதுகளை பிடிச்சி நம்ம என்னத்துக்கு டைமை வேஸ்ட்டுன்னு. ஸோ மூஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு என்னடா ஆஹா கவுத்துவிட்டு சரி பிரச்சனை இல்லை. மூஸ் அப்படின்னா என்னென்னு உங்கள்கிட்ட சொல்ல வந்துட்டேன். மூஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. மூஸ் அப்படின்னா அதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு வகைன்னே சொல்லலாம். என்னடா போக முடியல, ஜம்ப் பண்ணுறா அப்படித்தான் போ. மூஸை பார்த்தா அங்கே கூஸ் நிற்குது. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இந்த சிலதுகள் வந்து எல்லோ கலரில் இருக்கும், சில அனிமல்ஸை காட்டும்போது ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரானது. சிலது க்ரீன் கலர்ஸில் இருக்கும், அதுகளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ அப்படியே திரும்பி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த லொக்கேஷனை மார்க் பண்ணிக்கலாம். சூப்பரு, இங்கே தான். இவன் வேற ஒருத்தர் தள்ளி போயா. நானே ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட வந்திருக்கேன். மறக்காமல் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவனுங்க வேற சும்மா இவனுங்க தான் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு மூஸ் இருந்துச்சு. தான் இருக்குங்க, இதான். ஆனால் இது நம்மளையே அட்டாக் பண்ண தெரியுமா, அதுதான் பிரச்சனை. ஒரு நாள் இந்த ஹெல்த்தெல்லாம் முன்ன ரொம்ப லோவில் இருந்துச்சு. அப்போ இந்த மூஸை ஒரு நாள் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அது என்ன போட்டு தள்ளிட்டு. ஸோ ஏன் அவனால் வீடியோ போடல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் நம்ம பிரச்சனை தான், என்ன பண்ணுறது. ஆஹா, நம்ம பயில போட்டு தள்ளிட்டா. ஐயோ சரி அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் அடுத்த மூஸ் வேட்டைக்கு கிளம்புவோம். இது வந்து இபெக்ஸ். எங்கடா அடுத்த மூஸு? ரைட்டு, அப்படியே டேர்ன் பண்ணோம்னா பக்கமாகவே இருக்குது. எங்கடா இருக்குது? ஐயோ, இந்த ஜிராஃபி வேறு சும்மா இருக்கான். ஏயா என்னை போட்டு இப்படி தொல்லை கொடுக்க பண்ணுறீங்க. எங்கடா இருக்குது மூஸு? டேய் சொல்லுங்கடா, எங்கடா இருக்குது மூஸு? ஐயோ அப்படிதான் இங்கே தான் இருக்குது காட்டுது. இங்கே எங்கடா இருக்குது மூஸு? இங்கே எங்கடா இருக்குது மூஸு? ஐயோ மூசுன்ற பேரில் இந்த கரும்புடிட்ட கோத்து விட்டானுங்கடா. ஓடுறா என்ன மூசைங்கான்ல காசைங்கான்ல. ஒரு நிமிஷம், இங்கே இருக்க மூசை தான் நான் அப்போதே போட்டு தள்ளனேன். ஐயே சரி, அப்போ இங்கே மூஸ் இருந்து இங்கெல்லாம் வந்து மூஸ் இல்லைங்க. இதை பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. நம்ம திரும்பிட்டு போக வேண்டியதா. எந்த டைரெக்ஷனில் போகிறது? இப்படித்தான் அப்படியே போடா, இங்கே திரும்பிடாது. இதே டைரெக்ஷனில் போ, இப்படியே போக வேண்டியதான். ரொம்ப தூரம் நம்ம ஆள் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தாக கூட்டினோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கே முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் போல். என்னடா பக் ஆகிடா போச்சு போ. இந்த ஆடு மட்டும் தொல்லை தாங்கவே முடியல. சபா உங்கள்கிட்டலாம் கேட்டாடா இப்போ ஏண்டா வந்து என்ன தொல்லை பண்ணுறீங்க. இந்த கேம் எடுத்தாலும் ஆடு வந்துக்கினே இருக்கு. கட் பண்ணுற நிம்மதியாக ஒரு கேமை விளாட விட்றானுங்களா. ஆடுன்னு ஆடை போட்டு தள்ளுறாங்கய்யா. இப்போது இதுவும் கொஞ்சம் டேஞ்சரான அனிமல் தாங்க. பார்த்து தான் இதோடலாம் விளாடணும். ஓகே, பக்கமாக வந்துட்டோம். இது மட்டும் போட்டு தள்ளணும்னா முடிஞ்சுது. என்னடா மெசேஜ் வருது? அப்போ நேரம் கட்ட நேரத்தில் தான் எல்லாம் வரும். நம்ம பாட்டுக்கு விளாண்டா அது பாட்டுக்கு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. நானே ரொம்ப நாள் கழித்து விளாட்றேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஐயோ நம்ம பயலுக்கு இங்கே பாருங்கள், உடம்புல வச்சுக்கிட்டு இருக்குது கூட தெரியாமல் இந்த ஓட்டம் ஓடுறான். ஓகே, இங்கே தான் காட்டுது. இங்கே எங்கடா இருக்குது மூஸு? அந்த இருக்குது பார்த்துட்டேன். ஸோ இதை மட்டும் போட்டு தரலன்னா முடிஞ்சு. ஆனால் நம்மகிட்ட இருக்க எழுத்துக்கு இதை தூக்கி எரிஞ்சிடலாம். நம்ம பயல்கிட்ட மட்டும் கொஞ்சம் அடி வாங்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம பயலுக்கு வந்து அதை போட்டு அடிக்குதே, நம்ம பயல் அடிக்குதே. விடாத அடி.
மூசு ஏய் பார்த்தல டீம் ஒன்று கூடியாச்சுல தக்காளி சாவு அவ்வளோதான் போச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஹண்ட் 2 பஃபலோவை மட்டும் ஹண்ட் பண்ணிவிட்டு நம்ம கேமை முடிச்சிக்கலாம். ஓகே என்னடா பஃபலோ தான் கூட்டமாக இருக்குது போல். பரவாயில்ல, இந்த பக்கமாக ஒன்று இருக்குது, முடிச்சிடலாம். பரவாயில்லையே, பஃபலோலாம் கூட்டமாக தான் இருக்குது. ஆமாம், எருமை எப்பயும் கூட்டமாக தான் இருக்கும். எங்களுக்கு தெரியாதானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, கோச்சிக்காதீங்க. வந்துட்டு இங்கே தான் இருக்குது. எங்கடா இருக்குது? அந்த இருக்குது. ஓகே சூப்பர், 2 இருக்குது. 2ஐயும் முடிச்சிடலாம். வா 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 வாச்சிடலாம் வா. இந்த பார்த்தல எங்கள் டீம் வந்துட்டு, ஐயோ அவனும் டீமை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. முடிச்சோன்னா அவ்வளோதான், கேம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் இன்னொரு அனிமலை போட்டுறதுக்கு டைம் இருந்தால் விளாட்லாம். இப்போ ரொம்ப நேரம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு பாதி ஹெல்த் அவ்வளோதான், இது முடிஞ்சு கதை கத்தம். ஐயோ நம்ம ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டு, ஐயோ ஏங்க இது டக்குன்னு கொண்டாங்கணுங்க. அவனுக்கு கொஞ்சம் தான் ஹெல்த் இருக்குது அவ்வோடி. ஆனால் அது 2 ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டுட்டு எனக்கும் ஹெல்த் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு ஏறிடும். அடுத்த சீட்டாவா? ஆஹா என்னடா கோத்து விட்றீங்க. சரி பக்கமாக 2 சீட்டா இருக்குது, அதை மட்டும் ஹான் பண்ணிட்டோட கேமை முடிச்சிக்கலாம். ஸோ எங்கடா சீட்டா? நாங்கள் சீட்டாவே குத்தி தூக்கிடுவோம்ல. இது வேற யாரா அவனுங்க கூட அடிச்சிட்டு ஏதோ இந்த கானிவல்ஸ் இருப்பாங்க தெரியுமா, கேனிவல்ஸ் அந்த மாதிரி இருக்கானுங்க. வில்லேஜஸ் மாதிரியா இருக்காங்க. கத்தியையும் ஆயுதத்தையும் தூக்கிக்கிட்டு பயம் புத்துற மாதிரி இருக்காங்க. என்னடா இங்கே தான் காட்டுச்சு. அந்த இருக்குது. வாவ், இதுங்களை தனியாக வச்சு வேட்டையாடணும். இன்னொரு சீட்டை வந்துச்சுன்னா நமக்கு தான் ஆபத்து. ஐயோ வந்துட்டு, ஐயோ என்னெல்லாம் பண்ண போதும். என் ஃப்ரெண்ட்ஸு வேறு இல்லை. போச்சு நான் செத்தேன்னா நினைக்கிறேன். ஒரு சீட்டை அடிச்சதுக்கே 170 போயிட்டு. ஐயோ இதுக்கு மேலே போனுச்சுன்னா குறைஞ்சிருங்க. ஐயோ 88 தான் இருக்குது. போடு எஸ்கேப் ஆகணும். இந்த சீட்டா விடக்கூடாது. கொஞ்சம் ஹெல்த் கம்மியாகிட்டேங்கடா அந்த சீட்டா. ஐயோ வருது. அடிச்சிடா. ஐயோ 54 தான் ஹெல்த் இருக்குது. போடுறா. ஐயோ இதுக்கு மேலே அடிச்சா செத்துருமே. வந்துட்டாடா தலை சிங்கா குட்டி வந்துட்டான்டா. எங்கடா இன்னொரு சீட்டா? அது கம்மி ஹெல்த் இருக்குது. ஆனால் நமக்கும் கம்மியாக தான்டா இருக்குது. பரவாயில்ல, முடிச்சிடலாம். அவ்வளோ ஒன்று கொஞ்சம் தான் ஒரே வட்டி அவ்வளோதான். போட்டே தக்காளி முடிச்சு விட்டேன்ல, அந்த காயினை எடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சின்ன வீடியோ தான், பட் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஸோ அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோ வரும். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் கவிஷான். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.